ಈಗಾಗಲೇ ರಾಜ್ಯಭವನಕ್ಕೆ ಎಡಪ್ಪಾಡಿ ಪಳನಿಸ್ವಾಮಿ ಆಗಮಿಸಿದ್ದಾರೆ. ರಾಜ್ಯಪಾಲರ ಆಗಮನಕ್ಕೋಸ್ಕರ ಕಾಯಲಾಗ್ತಾ ಇತ್ತು. ಈಗ ರಾಜ್ಯಪಾಲ ಸಿ ವಿದ್ಯಾಸಾಗರ್ ರಾವ್ ಅಲ್ಲಿ ಆಗಮಿಸಿರುವಂತಹ ದೃಶ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. ರಾಜಭವನಕ್ಕೆ ರಾಜ್ಯಪಾಲ ವಿದ್ಯಾಸಾಗರ್ ರಾವ್ ಈಗ ಆಗಮಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈಗ ಅವರು ಪ್ರಮಾಣ ವಚನ ಪ್ರತಿಜ್ಞಾ ವಿಧಿಯನ್ನ ಬೋಧಿಸಲಿದ್ದಾರೆ. ಅದರಂತೆ ನೂತನ ಸಿಎಂ ಆಗಿ ಪಳನಿಸ್ವಾಮಿ ಅಧಿಕಾರ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರ ಜೊತೆಗೆ 30 ಜನ ಶಾಸಕರು ಸಚಿವರಾಗಿ ಪ್ರಮಾಣ ವಚನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಲಿದ್ದಾರೆ. We request the dignitaries to please keep standing for national anthem, full version instrumental, followed by Tamil Thai Vart. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மேதகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் கே பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பை விலக்கி
பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் கே பழனிசாமி என்னும் நான் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவிற்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அமைச்சர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மேதகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள், திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள், திரு கே. ராஜு அவர்கள், திரு பி. தங்கமணி அவர்கள், திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள், திரு டி. ஜெயக்குமார் அவர்கள், திரு சி.வி. சண்முகம் அவர்கள், திரு கே.பி. அன்பழகன் அவர்கள் ஆகியோரை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் திண்டுக்கல் சி. சீனிவாசன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற கே. செங்கோட்டையன் என்னும் நான், செல்லூர் கே. ராஜு என்னும் நான், பி. தங்கமணி என்னும் நான், எஸ்.பி. வேலுமணி என்னும் நான், டி. ஜெயக்குமார் என்னும் நான், சி.வி. சண்முகம் என்னும் நான், கே.பி. அன்பழகன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் திண்டுக்கல் சி. சீனிவாசன் என்னும் நான், கே.ஏ. செங்கோட்டையன் என்னும் நான், செல்லூர் கே. ராஜு என்னும் நான், பி. தங்கமணி என்னும் நான், எஸ்.பி. வேலுமணி என்னும் நான், டி. ஜெயக்குமார் என்னும் நான், சி.வி. சண்முகம் என்னும் நான், கே.பி. அன்பழகன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ
பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவர் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அமைச்சர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மேதகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் வி சரோஜா, திரு MC சம்பத் அவர்கள், திரு KC கருப்பண்ணன் அவர்கள், திரு R காமராஜ் அவர்கள், திரு OS மணியன் அவர்கள், உடுமலை திரு K ராதாகிருஷ்ணன் அவர்கள், டாக்டர் C விஜயபாஸ்கர் அவர்கள், திரு R தரைக்கண்ண அவர்கள் ஆகியோரை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் டாக்டர் வி சரோஜா என்னும் நான், MC சம்பத் என்னும் நான், KC கருப்பணன் என்னும் நான், இரா காமராஜ் என்னும் நான், OS மணியன் என்னும் நான், உடுமலை K ராதாகிருஷ்ணன் என்னும் நான், C விஜயபாஸ்கர் என்னும் நான், இரா துரைக்கன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாபற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டில் ஒப்பில்லா முதல்வர் ஆட்சியையும் உரிமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் எனக்கு அச்சமும் பொறுதலை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையான செய்வேன் என்றும் ஆண்டவனுக்கு ஆணையிட்டு கூறுகிறேன். நான் டாக்டர் வி சரோஜா என்னும் நான், MC சம்பத் என்னும் நான், KC கருப்பணன் என்னும் நான், இரா காமராஜ் என்னும் நான், OS மணியன் என்னும் நான், உடுமலை K ராதாகிருஷ்ணன் என்னும் நான், C விஜயபாஸ்கர் என்னும் நான், இரா துரைக்கன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துள்ளாகவும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை தேவையான அளவுக்கு ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவர் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அமைச்சர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மேதகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கடம்பூர் திரு ராஜு அவர்கள், திரு RB உதயகுமார் அவர்கள், வெல்லமண்டி திரு N நடராஜன் அவர்கள், திரு KC வீரமணி அவர்கள்,
திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள், திரு P பெஞ்சமின் அவர்கள், டாக்டர் நிலூஃபர் கலீல் அவர்கள் ஆகியோரை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் கடம்பூர் ராஜு என்னும் நான், RB உதயகுமார் என்னும் நான், வெள்ளமண்டி நான் நடராஜன் என்னும் நான், KC வீரமணி என்னும் நான், KT ராஜேந்திர பாலாஜி என்னும் நான், பா பெஞ்சமின் என்னும் நான், நீலோஃபர் கஃபீல் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் கடம்பூர் ராஜு என்னும் நான், RB உதயகுமார் என்னும் நான், வெள்ளமண்டி நான் நடராஜன் என்னும் நான், KC வீரமணி என்னும் நான், KT ராஜேந்திர பாலாஜி என்னும் நான், பா பெஞ்சமின் என்னும் நான், நீலோஃபர் கஃபீல் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவர் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அமைச்சர்களுக்கு ಪದವಿ ಒಂದು ಕಡೆ ಚೆನ್ನೈನ ರಾಜಭವನದಲ್ಲಿ ಪ್ರಮಾಣ ವಚನ ಸ್ವೀಕಾರ ಸಮಾರಂಭ ನಡೀತಾ ಇದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಕಡೆಗೆ ಅಣ್ಣಾಡಿಎಂಕೆ ಪಕ್ಷದ ಕಾರ್ಯಕರ್ತರು ರಾಜಭವನದ ಹೊರಗಡೆ ಖುಷಿಯಿಂದ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇರುವಂತಹ ದೃಶ್ಯ ನಾವೀಗ ನೋಡಬಹುದು. ಪಳನಿಸ್ವಾಮಿಯ ಬೆಂಬಲಿಗರು, ವಿಕೆ ಶಶಿಕಲಾ ಬೆಂಬಲಿಗರು ಹಾಗೆ ಅಣ್ಣಾಡಿಎಂಕೆ ಕಾರ್ಯಕರ್ತರು ಸಂಭ್ರಮಾಚರಣೆಯಲ್ಲಿ ತೊಡಗಿರುವಂತಹ ದೃಶ್ಯ. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಚೆನ್ನೈನ ರಾಜಭವನದಲ್ಲಿ ರಾಜ್ಯಪಾಲ ಸಿ ವಿದ್ಯಾಸಾಗರ್ ರಾವ್ ಪ್ರಮಾಣ ವಚನ ಬೋಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 8 ಸಚಿವರು ಒಟ್ಟೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಮಾಣ ವಚನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದು ಒಟ್ಟು 30 ಜನ ಶಾಸಕರು ಸಚಿವರಾಗಿ ಬಡ್ತಿ ಹೊಂದ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಪ್ರಮಾಣ ವಚನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇನ್ನು ನೂತನ ಸಿಎಂ ಆಗಿ ಪಳನಿಸ್ವಾಮಿ ಪ್ರಮಾಣ ವಚನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿರುವ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಕಾರ್ಯಕರ್ತರ ಸಂಭ್ರಮ ಮುಗಿಲು ಮುಟ್ಟಿದೆ. ತಮಿಳುನಾಡಿಗೆ ನೂತನ ಸಿಎಂ ಆಗಮಿಸ್ತಾ ಇರುವ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ, ನೂತನ ಸಿಎಂ ಆಗಿ ಪಳನಿಸ್ವಾಮಿ ಅಧಿಕಾರ ಸ್ವೀಕರಿಸ್ತಾ ಇರುವ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಅವರ ಅಭಿಮಾನಿಗಳು, ಬೆಂಬಲಿಗರು ಅಲ್ಲಿ ನೋಡಬಹುದು ಜಯಲಲಿತಾ ಅವರ ಭಾವಚಿತ್ರವನ್ನ ಹಿಡಿದು ನರ್ತಿಸ್ತಾ ಇರೋದು, ಸಂಭ್ರಮಾಚರಣೆಯಲ್ಲಿ ತೊಡಗಿರುವಂತಹ ದೃಶ್ಯ. சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சாட்டின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் MR ವಿಜಯಭಾಸ್ಕರ್ என்னும் நான். ತಮಿಳುನಾಡಿಗೆ ನೂತನ ಸಾರಥಿ ಬಂದಾಯಿತು. ಪಳನಿಸ್ವಾಮಿ ಅಧಿಕಾರ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಪ್ರಮಾಣ ವಚನ ಪದಗ್ರಹಣ ಸಮಾರಂಭ ನಡೀತು, ಪ್ರಮಾಣ ವಚನ ಸ್ವೀಕಾರ ಸಮಾರಂಭ ನಡೀತಾ ಇದೆ. ಇನ್ನೇನಿದ್ರು ಕೂಡ ಅವರು ಬಹುಮತ ಸಾಬೀತುಪಡಿಸಬೇಕಾಗತ್ತೆ ಇನ್ನು 15 ದಿನದ ಒಳಗಡೆ.